அண்மை செய்தி. தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பக் கோரி நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் கையில் காலி தட்டுகளை ஏந்தி பிச்சை எடுக்கும் மாபெரும் போராட்டத்தினை நடத்தி வருகின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்கள். வணக்கம். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள சுமார் 20,000க்கும் அதிகமான காலி பணியிடங்களை திமுக அரசு நிரப்பாமல் இருப்பதை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆசிரியர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில்தான் தற்போது சென்னை எழும்பூரில் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் மாபெரும் போராட்டம் ஒன்றை தொடங்கியிருக்கிறார்கள். சென்னை எழும்பூர் லேங்ஸ் கார்டன் சாலை சந்திப்பில் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் என்ற கூட்டமைப்பினர் இந்த போராட்டத்தை தற்போது நடத்தி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் அனைத்து அரசு பள்ளிகள், தொடக்க பள்ளிகளில் 20,000க்கும் அதிகமான காலி பணியிடங்கள் இருப்பதாகவும், அந்த காலி பணியிடங்களை திமுக ஆட்சிக்கு வந்து கடந்த 4.5 ஆண்டுகளாக ஒரு பணியிடங்களை கூட நிரப்பவில்லை என குற்றம் சாட்டினான். தற்போது இந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் கையில் தட்டை ஏந்தி வேலை வாய்ப்பு கேட்டு, அதாவது ஆசிரியர் பணி கேட்டு பிச்சை எடுத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இவர்களது குற்றச்சாட்டுகள் அனைத்துமே அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசுக்கு என்ன தயக்கம் என்ற ஒரே கேள்வியை தான் முன்வைக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் கடந்த 2024ஆம் ஆண்டு 110 விதியின் கீழ் சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்பு என்னவென்றால், அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 19,260 பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என 110 விதியின் கீழ் தமிழக முதலமைச்சரே அறிவித்தும் கூட இதுவரை ஒரு பணியிடங்களை கூட நிரப்பாமல் தமிழக அரசு அலட்சிய போக்கோடு செயல்பட்டு வருவதாக இந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர். அரசு பள்ளிகளில் காலி பணியிடங்கள் அதிக அளவில் உள்ளபோது பணியிடங்களை நிரப்பாமல் தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டும் ஆசிரியர் சங்கத்தினர் மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்கோ அல்லது தமிழக பள்ளி கல்வித்துறையின் மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்கவோ தமிழக அரசும் சரி பள்ளி கல்வித்துறையும் சரி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது இந்த ஆசிரியர் பணியிடங்கள், காலியான ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் அரசின் நடவடிக்கை மூலம் தெளிவாக தெரிகிறது என இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த அதிமுக ஆட்சியின் போது, அதாவது 2013ஆம் ஆண்டு காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர்கள், அதே போன்ற தொடக்க பள்ளியில் உள்ள காலி பணியிடங்கள் என 13,000க்கும் அதிகமான காலி பணியிடங்களை கடந்த அதிமுக ஆட்சியில் நிரப்பப்பட்ட போது திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை ஒரே ஒரு காலி பணியிடங்களை கூட நிரப்பாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்றும் இவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழகம் முழுவதும் உள்ள தனியார் கோயில்களை அரசு கையகப்படுத்தி அரசு நடத்துவதாகவும், மதுபான கூடங்களையும் மது கடைகளையும் அரசு ஏற்று நடத்தக்கூடிய நிலையில் தொடக்க பள்ளியை மட்டும் தனியார் வசம் ஒப்படைக்கும் தமிழக அரசின் நடவடிக்கை எந்த போக்கை வெளிப்படுத்துகிறது என கூறிதான் இவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆசிரியராக பணியாற்றுவதற்கு அனைத்து தகுதிகளையும் வைத்துக் கொண்டு தற்போது தங்கள் தெருவில் நின்று கொண்டு தட்டை ஏந்தி பிச்சை எடுக்கும் நிலைக்கு இந்த தமிழக அரசு தள்ளிவிட்டதாக ஒவ்வொரு ஆசிரியர்களும் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக உடனடி தேர்வை நடத்தி அதில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி வழங்காமல் இருப்பதற்கு தமிழக அரசு நிலை என்ன ஆனது? சட்டசபையில் பேரவையின் விதியின் கீழ் 110 விதியின் கீழ் அறிவித்த அறிவிப்பு என்ன ஆனது போன்ற பதாகைகளை கையில் ஏந்தி கொண்டு தற்போது அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். சாலை ஓரங்களில் தட்டுகளை வைத்துக் கொண்டு முட்டி போட்டுக் கொண்டு திமுக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆசிரியராக பணியாற்றுவதற்கு அனைத்து தகுதிகளையும் வைத்துக் கொண்டு தங்களை திமுக அரசு பிச்சை எடுக்க வைத்து விட்டதாக ஒரு ஆசிரியர்களும் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழகம் முழுவதும் 20,000க்கும் அதிகமான காலி பணியிடங்கள் இப்படி காலியாக நிரப்பப்படாமல் இருந்தால் ஒருபுறம் ஆசிரியர்கள் இதுபோல் தட்டை ஏந்தி பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும், மாணவர்களின் கல்வித்தரம் என்பது கேள்விக்குறியாகி வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். 2024 நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற தகுதி உள்ள ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 21,515 பேர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு எழுதி வேலை இல்லாம, அதாவது தகுதி இருந்து வேலை இல்லாமல் இல்லை, குறைந்த காலி பணியிடங்களை அறிவித்ததன் காரணமாக நாங்கள் வேலை இல்லாமல் இருக்கோம். நாங்கள் ஏதோ இயற்கை எடுத்த உடனே நாங்கள் போராட்டத்துக்கு வந்து நிக்க கிடையாது. கடந்த 1 வருட காலமாக கருத்தியல் ரீதியாக கருத்தரங்கு நடத்தி
கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் 32 மாவட்டங்களில் நடத்தி சிஇஓ, டிஇஓ, கலெக்டர், முதலமைச்சரோட ரோட் ஷோ, சிஎம், டெபுட்டி சிஎம்மோட ரோட் ஷோ, அமைச்சர்களோட அனைத்து அலுவலகங்கள், எம்எல்ஏவோட அனைத்து அலுவலகங்கள், திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற அனைத்து தலைவர்கள் மூலியமாக வற்புறுத்தி அறவழி முறையில் மேற்கொண்டோம். ஆனால் இன்று ஏதோ போராட்டம் நடத்தினால் மட்டும்தான் பேச்சுவார்த்தை, போராட்டம் நடத்தினால்தான் பணி நியமனம் என்ற எண்ணப்போக்கு உள்ளத்தின் காரணமாக அரசுதான் இந்த போராட்டத்தை கையில் எடுக்க காரணம் என்பதை தெரிவித்துக் கொண்டு